உறவினர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பெண்கள் ரொம்ப தவறே பண்ணலை, ரொம்ப ரொம்ப நல்ல பெண்கள். ஸோ ஜெனி தான் எல்லா தப்பும் பண்ணுறாங்க, அவங்க தான் ரொம்ப தப்பான பெண் அப்படிங்கிற மாதிரி பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பை பார்த்து இவங்க எல்லாமே கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்களே மாப்பிள்ளையை கோர்த்து விட்டுட்டு இவங்களே கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஜெனியினுடைய உறவினர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஜெனியை பார்த்தாலே அவங்க எல்லாருக்குமே வயிறு எரியும், மனசும் எரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டி பொறாமை ஒரு வெறித்தனத்தில் தான் ஜெனி தன்னுடைய உறவினர்கள் மத்தியில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனி மாதிரியே ஜெனியினுடைய மாமா பெண் அப்படிங்கிறவங்க நடிக்கிறாங்க. நடித்து அவங்க என்னென்னலாம் சம்பாதிக்க முடியுமோ அத்தனையும் தன்னுடைய உறவினர்கள் எல்லாமே ஜெனியினுடைய பெயர் புகைப்படத்தை வைத்து சம்பாதித்து ஓரளவுக்கு அவங்க நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஜெனி பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கள முட்டாளாக்கி உட்கார வைக்கிறதுல இந்த உறவினர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையை கரெக்டாக செயல்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உறவினர்கள் உண்மையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா தன் குடும்பத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதே எல்லாருமே ஜெனியினுடைய குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க, உற்ற உறுதுணையாக இருந்திருப்பாங்க இல்லையா? பட் ஆனால் ஜெனியினுடைய லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கலை. ஜெனி எப்போ தோற்று போய் உட்காருவாங்க, எப்போ கண்ணீர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெனியை எல்லாருமே பார்த்தாங்க, பேசுனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வழியையும் ஜெனி தன்னுடைய லைஃப்பில் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஜெனி தன்னுடைய உறவினர்களுக்கு எந்தவித ஒரு மதிப்பும் மரியாதையும் தன்னுடைய வாழ்நாளில் கொடுக்க மாட்டாங்க, அவர்களிடத்தில் எந்த ஒரு உறவும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய அம்மா அப்பா தம்பி இவர்களை தவிர்த்து அவங்க ஜெனி வேறு யாரிடத்திலும் அளவுக்கு அதிகமான உறவு முறையை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களிடத்திலிருந்து தூரத்தை, அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களே, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உறவினர்களே ஒரு உறவினரை கொன்று இன்னொரு வாழ்க்கையை சந்தோஷமாக பணத்திற்காக வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் ஜெனி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உறவு முறையை அவங்க தன்னுடைய வாழ்நாளில் வெறுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உறவினர்கள் அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டிற்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ரூல்ஸாகவே போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னோட அம்மா அப்பாவுக்கும் வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த ஒரு உறவினர்கள் வீட்டுக்கும் செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஜெனி தன்னுடைய வீட்டில் கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஜெனி கோவப்படலை, ரிவெஞ்ச் எடுக்கலை. ஸோ அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லார்கிட்டையும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, சொத்துங்கிறது இருக்கும். ஸோ இந்த சொத்தை தான் ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் ஜெனிக்கும் ஜெனியினுடைய குடும்பத்துக்கும் யார் யாரெல்லாம் துரோகம் துன்பங்கள் இழைத்தாங்களோ அதுவே அவங்க நஷ்ட ஈடாக கேட்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வேறு எதையுமே ஜெனி அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்கிட்ட இருக்கிற பவர் சொத்துனால தான் ஒரு குடும்பத்தை அழிக்க இவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ அந்த சொத்துக்களையே ஜெனியினுடைய பெயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா? ஸோ இதுதான் ஜெனியினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும். அதாவது தனி மனித தாக்குதல், தனி குடும்ப தாக்குதல், மனித உரிமை மீறல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறை தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது, தன்னுடைய ஆட்டிடியூட் தன்னுடைய ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திமிராகவே இருக்கிறது, யாருக்கும் அடிப்பணியாமலும் இருக்கிறது, அடங்கி போகாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஜெனி இருக்கிறதுல தவறு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதானே?